ஹாய் மை டியர் மேத்தமெட்டிஷியன். போன வீடியோவுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் ரிலேஷன்ஸ், அதாவது இரண்டு கணங்களுக்கு இடையிலான மொத்த உறவுகளை எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அதை பத்தின வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நான் உங்களுக்கு ரெண்டு செட்டை எடுத்துக்கிற போறேன். முதல்ல செட் ஏ 1, அதாவது ஒரு சிங்கிள்டன் செட் எடுத்துக்கிறேன். செட் பி 1,2. இங்க நம்பர் ஆஃப் ஏ வந்து 1, நம்பர் ஆஃப் பி வந்து 2. இப்ப நான் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போறேன். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 1,1 1,2. நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி 2. இப்ப நான் டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் கண்டுபிடிக்க போறேன். 2 பவர் 2 ஈக்குவல் டு 4. எப்படி பாசிபிள் ரிலேஷன் 4 இருக்க முடியும் அப்படிங்கிறது தானே உங்க சந்தேகம். பார்க்கலாம் வாங்க. ரிலேஷன் அப்படிங்கிறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு சப்செட்டா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். அப்போ இங்க ஏ கிராஸ் பி என்னது 1,1 1,2. அப்ப இதுக்கு எதெல்லாம் சப்செட்டா வரும் அப்படிங்கறத இங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எம்டி சப்செட்டா இருக்கும். செகண்ட் 1,1 சப்செட்டா இருக்கும். தேர்ட் 1,2 சப்செட்டா இருக்கும். ஃபோர்த் 1,1 and 1,2. இது ரெண்டுமே சேர்ந்து நமக்கு சப்செட்டா இருக்கும். மொத்தம் 4 இருக்கும். இப்படித்தான் டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் ரிலேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். உறவுகள்லயே கிட்டத்தட்ட 8 வகையான உறவுகள் இருக்கு. இத 11, 12ல இன்னும் விரிவா படிப்போம். ஆனா நம்ம 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல இன்மை உறவு அப்படிங்கிற ஒரு டாபிக் பத்தி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை கவனிக்கிறதுக்கு முன்னாடி வடிவேல் சார் அவங்க ஒரு நகைச்சுவை காட்சியில பாக்கெட்ல இருந்து கையை எடுத்து ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு மேத்தமெட்டிக்கலா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். இப்போ ஏ ஈக்குவல் டு 1,2,3 அப்படிங்கிற ஒரு செட்டை நான் எடுத்துக்கிறேன். பி ஈக்குவல் டு 4,5,6 அப்படிங்கிற ஒரு செட்டை எடுத்துக்கிறேன். லெட்ஸ் டிஃபைன் a relation R from A to B. R equal to order pair A, B belong to A cross B such that A plus B equal to 10. இப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஆர்டர் பேர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நான் செக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் 1 plus 4 not equal to 10. ரெண்டாவது ஆர்டர் பேரை நான் இப்ப செக் பண்ண போறேன். 1 plus 5 not equal to 10. இப்போ மூணாவது ஆர்டர் பேரை நான் செக் பண்ண போறேன். 1 plus 6 not equal to 10. அதுக்கப்புறம் நான் அடுத்த ஆர்டர் பேரை செக் பண்ண போறேன். 2 plus 4 not equal to 10. 2 plus 5 not equal to 10. 2 plus 6 not equal to 10 and so on. இது மாதிரி A cross B ல இருக்கக்கூடிய எந்த ஆர்டர் பேரை நான் எடுத்து செக் பண்ணாலும் எனக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ ஆர் ஈக்குவல் டு எம்டி. இதத்தான் எம்டி ரிலேஷன் ஆர் நல் ரிலேஷன் அப்படின்னு நம்ம இங்க டிஃபைன் பண்றோம். சரிங்க சார், இந்த போர்டு எக்ஸாம்ல இந்த கான்செப்ட்ல இருந்து நமக்கு எப்படி சார் கொஸ்டின் கேட்பாங்க? கவனிங்க. நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம் கமா நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு என் எனில் ஏயிலிருந்து பிக்கு கிடைக்கும் மொத்த உறவுகளின் எண்ணிக்கை இப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு தெரியும். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். மொத்த உறவுகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 பவர் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். ஸோ 2 பவர் mn அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான ஆன்சர். இதையே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நமக்கு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா, ஏயிலிருந்து பிக்கு கிடைக்கும் வெற்றுக்கணமில்லாத மொத்த உறவுகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்கலாம். அதை எப்படி எழுதணும்னா, வெற்றுக்கணத்தை நம்ம மைனஸ் பண்ணிடணும். ஸோ 2 பவர் mn மைனஸ் 1. சரிங்க சார், இந்த என்ஐடி ஐஐடி மாதிரியான பிரீமியர் இன்ஸ்டிடியூஷனுக்கு எழுதக்கூடிய ஜேஇ மாதிரியான எக்ஸாம்ல இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கா? மேபி கேட்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் ஒன்று தாரேன் பாருங்களேன். A equal to 1,2,3. A relation R is defined on A as R equal to the set of all
x comma y belong to a cross a such that x square plus y square equal to 50. Option A, reflexive relation. Option B, universal relation. Option C, empty relation. Option D, an equivalence relation. இப்போ சால்வ் பண்ணுவோம் இந்த கொஸ்டினை. ஸோ கிவன் கண்டிஷன் என்னப்பா, a equal to 1, 2, 3. ஸோ நம்பர் ஆஃப் a கிராஸ் a என்ன இருக்கும், 3 into 3 9. வெரி குட். என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரைட் பண்ண போறேன், எழுத போறேன், கவனிங்க. 1, 1, 1, 2, 1, 3, 2, 1, 2, 2, 2, 3, 3, 1, 3, 2, 3, 3. ஸோ இந்த 9 எலமெண்ட்ஸ் தான் நமக்கு பாசிபிள். கரெக்டா? இப்போ மேல கொடுத்திருக்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா பண்ணலையா அப்படிங்கறத செக் பண்ணி நம்ம கன்க்ளூஷனுக்கு வருவோம். மேல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 15 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேரை நான் எடுத்துக்கிற போறேன். 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2. இப்போ செகண்ட் ஆர்டர் பேரை நான் செக் பண்ண போறேன். 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5. தேர்ட் ஆர்டர் பேரை நான் செக் பண்ண போறேன். 1 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 அண்ட் சோ ஆன். இது மாதிரி இந்த 9 ஆர்டர் பேரையும் நான் செக் பண்ணி பார்த்தா எனக்கு இந்த எந்த ஆர்டர் பேரும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ ஆர் ஈக்குவல் டு எம்டி. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன, எம்டி ரிலேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாபிக்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.